ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம எஸ் பேங்க் இப்போ அனாலிசிஸ்க்கு எடுத்துக்குவோம். வரக்கூடிய சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர், மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன், மொமெண்டம் வந்து டெக்னிக்கலாக இப்போ நியூட்ரலில் போய்கிட்டு இருக்கு. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 17 சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ₹24.50 இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஜோன். ஃபண்டமெண்டலாக இவங்க சால்வன்சி பொசிஷன், அடிக்வேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் கூட தான். ஆனால் ஃபினான்ஷியல் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம். பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் இது தவிர்க்க முடியாத சூழலாக இருக்குது அப்படிங்கிறத. பிஇயை பொறுத்த வரைக்கும் பிஇ 53 இருக்குது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் தான். அதனால் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எதர் கரெக்ஷன் வரணும், அப்படி இல்லைனாக்க இவங்க இபிஎஸோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணி இந்த வேல்யூவை வந்து இவங்க வந்து இது பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். பிபியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இன்னும் growth ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதா நம்மளுடைய புரிதல். கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 12 அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 10 பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க, 2 பேர் வந்து பை சொல்லியிருக்கிறாங்க. குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 48.8 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அதே மாதிரி கெயின் ஆயிருக்கு, 48.8% வந்து கெயின் ஆயிருக்கு. ரெவென்யூ வந்து 17.8% வந்து கூடுதலாக எடுத்திருக்கிறாங்க. கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் இங்கே வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 50 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் வந்து 0.2 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இதில் ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். 4 குவார்ட்டராக 0.1 போட்டுட்டு இப்போ 2 குவார்ட்டராக 0.2 போட்டுட்டு இருக்கிறான். அதனால இது வந்து ஒரு இந்த இவனோட நெட் ப்ராஃபிட் ஒரு இன்க்ரிமெண்டலாகவே போய்கிட்டு இருக்கிறதுனால 0.2 சஸ்டைன் ஆகுமா அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. கூட வருதாங்கிறத நம்ம பார்ப்போம். ஆக்சுவல் என்ன வருதுங்கிறத அப்புறம் பார்ப்போம். எம்எஃப்ஓட ஹோல்டிங்கில் வந்து சேஞ்சஸ் இல்லைங்கிறத மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு. எஃப்ஏஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த குவார்ட்டருக்கு 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹோல்டிங்கை. நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம். இந்த குவார்ட்டருக்கு என்ன வருதுனாக்க 24ங்கிற லெவலை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க 21ல் அவங்க சப்போர்ட் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க 18க்கு ஓடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 18ஓ 19லையோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து கரெக்ஷன் கொஞ்சம் கூடவே வரலாம். 17லேருந்து 15 ரூபா வரைக்கும் கூட ஒரு 2 ரூபா இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஜேபி பவரில் போட்ட மாதிரி இந்த 4 குவார்ட்டருக்கு உண்டான டிடிஎம்மை நான் ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம ப்ரைஸ் லெவல்ஸை வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம 4 குவார்ட்டருக்கும் பண்ணலை. நம்ம முதல்ல 2 குவார்ட்டருக்கு மாத்திரம் போட்டுட்டு அந்த ப்ரைஸ் லெவலை நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். அந்த இதை வந்து சார்ட்டில் நம்ம நேரடியாகவே பார்ப்போம். இப்போ இவன் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறாங்க. என்ன ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறாங்கன்னா 22லேருந்து 27 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் பவுண்டில் அவங்க இருக்கிறாங்க. நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ 25. ஸோ இப்போ இவன் 22லேருந்து 27. ஸோ இப்போ இவன் 22 உடைச்சிட்டான்னா அடுத்த கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலுங்கிறது 20, 19, 18, 17ன்னு ஒரு ரூபாயா இறங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 17 வந்து இந்த இடத்துல சைக்கிளில் இங்கே வருது. ஸோ நமக்கும் வந்து அதே ரிசல்ட் அங்கே தான் வருது. அதனால கீழே 22க்கு கீழே உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒன்று 20ல் சப்போர்ட் எடுக்கணும். அப்படி இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் 19ஓ 18ஓ ஏதோ ஒரு லெவலில் அவங்க எடுக்கணும். இதுதான் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுக்கான எந்த உறுதி இதில் சொல்ல வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. எதுலேயுமே சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறேன்னாவது நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கலாமான்னா அதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்க கீழே அவன் 22 உடைச்சான்னா 17 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எங்கே லெவலில் அவன் சப்போர்ட் எடுத்து மேலே எந்திரிக்க ஆரம்பிக்கிறானோ அதுக்கடுத்து ஒவ்வொரு லெவலாக தான் நமக்கு டார்கெட் லெவல். சப்போஸ் இவன் மேலே 27 உடைச்சு மேலே போகிறான்னா 28 டு 30 ஒரு லெவல், 31 டு 32 ரெண்டாவது லெவல், அதுக்கப்புறம் 35 மூணாவது லெவல், 37 டு 39 நாலாவது லெவலாக நமக்கு இருக்குது. இது வந்து இதே குவார்ட்டரில் வர்றதுக்கு இல்லை, ஒரு 3 குவார்ட்டராவது இது ஆகும். 3 குவார்ட்டர் பாசிட்டிவாக இன்க்ரிமெண்டலாக மேலே போகும்போது நம்ம வந்து 35லேருந்து 39 இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ரைஸை ரீகால் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து 22 கீழே உடைச்சான்னாக்க
20லிருந்து 17 வரைக்கும் ஏதோ ஒரு லெவல்ல இவன் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவன் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி அவன் 3வது குவார்ட்டர், 4வது குவார்ட்டர்ன்னு பாசிட்டிவா எடுத்து மேல கொண்டு போறான் அப்படின்னு சொன்னாக்க, 27 உடைக்கும்போது 28 டூ 30 ஒரு லெவலாவும், 31 டூ 32 2வது லெவலாவும், 35 டூ 39ங்கிறது 3வது லெவலாவும் நமக்கு இருக்கு. தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க, நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.